அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். தாய்மொழி தமிழ் தரம் 1 கேட்டல் பிரித்தறிகை. இன்று நாங்கள் கேட்டல் பிரித்தறிகை தொடர்பாக கற்க உள்ளோம். அன்பான சிறார்களே, நீங்கள் உங்கள் வீட்டு முற்றத்தில் விளையாடுவீர்கள் தானே? அப்பொழுது சத்தங்கள் கேட்டுள்ளதா? பல்வேறு சத்தங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்னும் நீங்கள் உங்கள் பெற்றோரோடு பூங்காவுக்கு சென்றிருப்பீர்கள். அங்கும் பல்வேறு சத்தங்களை கேட்டிருப்பீர்கள். அப்படித்தானே? வேறு எங்கு சென்றிருக்கிறீர்கள்? கடற்கரைக்கு சென்றிருக்கிறீர்களா? கடற்கரையில் சென்று விளையாடி மகிழ்ந்திருப்பீர்கள். அங்கும் நீங்கள் சில சத்தங்களை கேட்டிருப்பீர்கள். ஞாபகம் வருகிறதா? இன்னும் உங்கள் பெற்றோரோடு வாகனங்களில் பயணம் சென்றிருப்பீர்கள். அப்பொழுதும் சில சத்தங்களை கேட்டிருப்பீர்கள். எனவே மாணவர்களே, நாங்கள் எங்கள் சூழலில் பல்வேறு சத்தங்களை அன்றாடம் கேட்கின்றோம். அவற்றில் சிலவற்றை பார்ப்போம். நீங்கள் உங்கள் தோட்டத்தில் விளையாடும் போது பறவைகள் ஒலி எழுப்புவதை கேட்டிருப்பீர்கள். என்னென்ன ஒலி எழுப்பியுள்ளன? என்னென்ன பறவைகளை பார்த்திருக்கிறீர்கள்? இந்த பறவையை பார்த்திருக்கிறீர்களா? இதற்கு என்ன பெயர்? காகம். அநேகமாக நாம் எமது வீட்டு தோட்டத்தில் இதை கண்டிருக்கிறோம். என்ன இது? ஒலி எழுப்புமா? ஆம். எவ்வாறு ஒலி எழுப்பும்? கேட்டு பார்ப்போமா? கேட்டீர்களா? அது எவ்வாறு ஒலி எழுப்பியது என்று மீண்டும் ஒரு முறை கேட்டு பார்ப்போமா? அந்த ஒலியை உங்களால் எழுப்பி காட்ட முடியுமா? எவ்வாறு இந்த பறவை ஒலி எழுப்பும்? கா கா கா, அவ்வாறு ஒலி எழுப்பும். என்ன, நீங்களும் எழுப்பி பாருங்கள். இது என்ன? இவ்வாறான ஒரு நிகழ்வை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எப்பொழுது நாங்கள் இதை பார்க்கலாம்? எந்த நாளில் இவ்வாறான ஒரு நிகழ்வை பார்க்கலாம்? ஆம், மழை பெய்யும் போது என்ன நடக்கும்? இப்படி ஒரு சத்தம் கேட்கும். அப்பொழுது நாங்கள் பயந்து கொண்டு எங்கள் காதுகளை மூடிக்கொள்வோம். என்ன, இந்த சத்தம் கேட்டால் உங்களுக்கு பயம் தானே? சிலருக்கு பயம். என்ன, இந்த சத்தம் கேட்டு பார்ப்போமா? கேட்டீர்களா இந்த சத்தத்தை? மீண்டும் ஒரு முறை கேட்டு பார்ப்போமா? பயந்தீர்களா? இல்லைதானே? ஆம், மழை பெய்யும் போது இவ்வாறான இடி சத்தத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மழை பெய்யும் போது, இடி இடிக்கும் போது நாங்கள் என்ன செய்வோம்? எங்கள் மின்சாரங்களை துண்டித்து வைப்போம். என்ன, மின்சாரத்தை துண்டித்து வைப்போம். இடி இடிக்கும் போது நாங்கள் வெளியே செல்வோமா? இல்லை, பாதுகாப்பாக இருப்போம். என்ன, இவ்வாறான ஒரு ஒலியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அடுத்து என்ன ஒலி பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம்? பார்ப்போமா? சுக்கு புக்கு சுக்கு புக்கு சுக்கு புக்கு சுக்கு புக்கு. நீங்கள் உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து உங்கள் வீடுகளில் இவ்வாறான ரயில் விளையாட்டை விளையாடி இருப்பீர்கள். என்ன, முன்னால் ஒருவர் செல்ல, பின்னால் எல்லோரும் வாயில் சுக்கு 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 என்று ஒலி எழுப்பி செல்வோம். உண்மையிலேயே அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இவ்வாறான ஒரு ரயில் வண்டியில் நீங்கள் பயணம் செய்திருக்கிறீர்களா? இந்த சத்தம் எப்படி இருக்கும்? கேட்டு பார்ப்போமா? கேளுங்கள். இப்பொழுது நீங்கள் இதில் பயணம் செய்திருந்தால் அந்த ஞாபகம் உங்களுக்கு வரும். மீண்டும் ஒரு முறை கேட்டு பார்ப்போமா? இதை வாயில் உங்களால் எழுப்ப முடியுமா? இந்த ஒலியை எப்படி எழுப்புவோம்?
நீங்கள் பாடசாலைக்கு வந்தீர்கள் என்றால் இவ்வாறு நாங்கள் எல்லோரும் இணைந்து என்ன ரயில் விளையாட்டை விளையாடலாம். அடுத்து என்ன ஒலி பார்ப்போம். அழகான ஒரு நாய்க்குட்டி. எங்களுக்கு செல்ல பிராணிகள் என்றால் மிகவும் விருப்பம். உங்கள் வீட்டில் நீங்கள் நாய் வளர்க்கிறீர்களா? அதற்கு பெயர் வைத்திருக்கிறீர்களா? நான் ஒரு நாய் வளர்க்கிறேன். அதற்கு டோமி என்று பெயர் வைத்துள்ளேன். அது சில நேரம் கத்திக்கொண்டிருக்கும். அது எவ்வாறு ஒலி எழுப்பும் என்று இப்பொழுது கேட்போம். எனது டோமியும் இவ்வாறுதான் ஒலி எழுப்பும். மீண்டும் ஒரு முறை கேட்டு பார்ப்போமா? கேட்டீர்களா? எனது டோமி பௌ 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 என்று ஒலி எழுப்பும். நீங்களும் ஒலி எழுப்பி பாருங்கள். அடுத்து என்ன? பூனை. அதுவும் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். என்ன? பூனையை ஆனால் தூக்கி வைத்து கொஞ்சும் போது நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதன் மயிர்கள் அதை சுவாசிப்பது எங்களுக்கு நல்லதல்ல. எனவே செல்ல பிராணிகளை வளர்க்கும் போது நாங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு பூனை என்றால் மிகவும் பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? இந்த பூனை எவ்வாறு ஒலி எழுப்பும் தெரியுமா? கேட்டு பார்ப்போம். கேட்டீர்களா எவ்வாறு இந்த பூனை ஒலி எழுப்பியது என்று? மீண்டும் ஒரு முறை கேட்டு பார்ப்போம். இந்த பூனை எவ்வாறு ஒலி எழுப்பியது? மியாவ் 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 மியாவ். நீங்களும் எவ்வாறு வீட்டிலிருந்து இந்த பிராணிகளை போல் ஒலி எழுப்பி பாருங்கள். இன்று நாங்கள் கற்றுக்கொண்ட ஒலிகளை மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? ஞாபகப்படுத்தி பார்ப்போம். என்ன? வாருங்கள். எமது வீட்டு தோட்டத்தில் சுற்றி திரியும் காகம் எவ்வாறு ஒலி எழுப்புகிறது கேட்போம். அடுத்ததாக என்ன? மழை பெய்யும் போது இடி இடிக்கும் சத்தம் எப்படி இருக்கும்? இன்னொரு முறை கேட்டு பார்ப்போமா? அடுத்து என்ன சத்தம் பார்த்தோம்? எங்களுக்கு பிடித்த ரயில் பயணம். அதன் போது எப்படி சத்தம் வரும் கேட்டு பார்ப்போம். கேட்டீர்களா? இப்பொழுது ரயில் பயணம் செய்ய உங்களுக்கு ஆவலாக உள்ளதா? செல்ல நாய்க்குட்டி அது எப்படி ஒலி எழுப்பும் கேட்டு பார்ப்போம். நீங்களும் அதை போல் ஒலி எழுப்பி பார்க்கிறீர்களா? அடுத்தது என்ன? நமக்கு மிகவும் பிடித்த பூனைக்குட்டி அது எப்படி ஒலி எழுப்பும் கேட்டீர்களா? இதை போல் நீங்களும் வீட்டில் பிராணிகளை பார்த்து அவற்றை போல ஒலி எழுப்பி மகிழுங்கள். இன்று நாம் எமது சூழலில் உள்ள பிராணிகள், வாகனங்கள், வானத்திலிருந்து எவ்வாறு ஒலி கேட்கும் போன்ற ஒலிகளை கற்றுக்கொண்டோம். இந்த ஒலிகளை மீண்டும் நீங்கள் இன்று உங்கள் வீட்டு தோட்டத்தில் சென்று நின்று இந்த ஒலிகளை கேட்டு பாருங்கள். மழை பெய்யும் போது ஒலி கேட்கிறதா? அந்த மழை ஓசை எப்படி இருக்கிறது? இருக்கும் போது ஓசை எப்படி கேட்கிறது என்று கேட்டு பாருங்கள். எமது சூழலில் எவ்வகையான ஒலிகள் கேட்கின்றன என்று கற்றுக்கொண்டோம். இதைவிட இன்னும் மேலதிகமான பல்வேறு ஒலிகள் எமது சூழலில் உள்ளன. அவற்றை நீங்கள் கேட்டு மகிழுங்கள். இவ்வாறான ஒலிகளை கேட்டு ஒவ்வொரு ஒலிகளும் வித்தியாசமானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்று நாம் ஒலிகள் பற்றி கற்றுக்கொண்டோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.